இந்த பவுல், சவுல் என்கிறது இது 2 பெயர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக இந்த பவுல் தன்னுடைய பெயரை மாற்றினாரா? அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிறதற்கு அப்புறமாக தான் இவர் கிறிஸ்தவனாக மாறினாரா? நாம் இதை பார்க்கும்போது சவுல், பவுல் 2மே ஒரே பெயர் தான். பவுல் எப்போதுமே தன்னுடைய பெயரை மாற்றவில்லை. ஆனால் இந்த சவுல் என்கிறதான பெயர் எபிரேய பெயராக காணப்படுகிறது. அவர் யூதனாகவும் யூதர்களுக்கு மத்தியிலேயுமே காணப்பட்டபடியினாலும் இயேசுவோடு கூட அவருக்கு அந்த ஒரு வெளிப்பாடு நடந்ததற்கு அப்புறமாக அவருடைய ஊழியத்தை தொடங்கினதான காலத்திலே யூதர்களுக்கு மத்தியிலே சிறு சிறு விதமான ஊழியத்தை செய்கிறார். எனவே அவருடைய பெயர் சவுல் என்று மாத்திரமே அழைக்கப்பட்டது. ஆனால் பவுல் என்று சொல்லுகிறது அது ஒரு ரோம பெயராக காணப்படுகிறது. இது இந்த யூதர்கள் அல்லாத, அதாவது புறஜாதிகள் மத்தியில எப்போது அவர் ஊழியத்திற்கு என்று சொல்லி இறங்கினாரோ அந்த நேரத்திலிருந்து அவருடைய பெயர் பவுலாக நாம் இதிலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9வது வசனம் வரையிலும் இந்த பவுல் சவுல் என்றுதான் அழைக்கப்பட்டு வருகிறார். ஆனால் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தன்னுடைய ஊழிய பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். புறஜாதிகளோடு கூட ஊழியம் செய்யும் வண்ணமாக அவர் கடந்து செல்லுகிறார். அப்படி கடந்து செல்லுகிறதான போது அவருடைய பெயர் சவுல் என்று இல்லாதபடிக்கு மற்ற ஜனங்களுக்கும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பவுல் என்கிறதான பெயரோடு அவர் அழைக்கப்படுகிறார். நாம் தெளிவாக பார்க்க முடியும். 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே சவுல் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் ஆகிய சவுல் என்று சொல்லி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக பவுலாக மாறவில்லை. அவருடைய பெயர் ஏற்கனவே சவுலாகிய பவுலாக காணப்பட்டது. அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதற்கு முன்பதாகவும் அவர் மிகவும் தேவ பக்தி உள்ளதான ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் பரிசேயனுக்கு பரிசேயனாகவும் யூதனாகவும் காணப்படுகிறார். அப்படியானால் அவன் மிகவும் வைராக்கியம் உள்ளதான ஒரு மனிதராக காணப்படுகிறார். எனவேதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் இயேசுவை ஆராதித்ததான போது அவர்களை உபத்திரவப்படுத்தினவராக இருந்தார். என்று சொன்னால் அவர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எப்போது இயேசு அவரோடு கூட இடைப்பட்டாரோ அதற்கு அப்புறமாக அப்படியே நேர் எதிராக மாறினது. இயேசுவை பற்றி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவை பற்றி மற்றவருக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும்.